உங்கள் விஜய். எங்கடா போய் தொலைஞ்ச? வருவேன் வருவேன்னு சொல்லி ஏன்டா என்ன ஏமாத்துன? உனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். அதை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன். மீனாட்சி, ஏய் ஏண்டி வாசல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க? நான் என்னமோ பண்றேன், உனக்கு என்ன? ஏய் முதல்ல கண்ணை தொட. கண்ணை தொடன்றல்ல. கல்யாணமான பொண்ணு அடுத்த நாள் காலையில இப்படி வாசல்ல உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா பாக்குறவங்க என்னடி நினைப்பாங்க? யார் என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், அத பத்தி எல்லாம் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை. இப்ப எதுக்கு அழற? ஏன் உனக்கு தெரியாதாக்கும்? மீனாட்சி, வேட்டையை நேத்து நைட் ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டானா? ஓ, அப்படி வேற நடந்துக்குவானா அவன்? இல்ல அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணானா, அதனாலதான் அழறியான்னு கேட்டேன். இங்க பாருமா, அவன் நிழல் கூட என் மேல படல. பட்டு இருந்துச்சு, அவன் அங்கேயே உண்டு இல்லைன்னு பண்ணி சமாதி கட்டியிருப்பேன். இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே அவன் என்கிட்ட நெருங்க முடியாது. நெருங்குனா அன்னைக்குதான் அவனுக்கு கடைசி நாள். சரிடி, எதுக்குடி கோவப்படுற? அப்ப ராத்திரி என்னதான் நீ நடந்துச்சு? நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணும் நடக்கல. ஏய், நான் அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நினைக்கலடி. சண்டை போட்டுக்கிட்டீங்களா? என்னடி பதில் சொல்லு, சண்டை போட்டுக்கிட்டீங்களா? எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கு விடு. அந்த மாதிரி ரூம்குள்ள அவன் கூட தனியா இருக்கிறதே எனக்கு உடம்புல எரியற மாதிரி இருக்கு. மண்ணெண்ணி எடுத்து தலையில ஊத்திக்கிட்டு அப்படியே கொளுத்திக்கணும் போல இருக்கு. சொல்லு, கொளுத்திக்கவா? சொல்லுமா. அப்ப போ, எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்கு விடு. இல்ல மீனாட்சி, போங்கறலமா, போ. போறேன்டி, சும்மா எப்படியோ போய் தொலை, எனக்கு என்ன? போஸ்ட். நீங்க மீனாட்சி யாருமா? நான் தான். உனக்கு தான் போஸ்ட் வந்திருக்கு. எனக்கா? எனக்கு யாரு எழுதியிருக்கா? அட்ரஸ் எல்லாம் இல்லம்மா, வெறும் சரவணன் மட்டும் தான் பேர் எழுதியிருக்காங்க. மீனாட்சிக்கு சரவணன் எழுதுவது. முதலில் என்னை மன்னித்து விடு. போலீசிடமிருந்து தப்பித்த நான் விதியின் வசத்தால் வேறொரு ஆபத்தில் மாட்டிக்கொண்டேன். அதனால்தான் என்னால் திருமண மண்டபத்திற்கு வர முடியாமல் போனது. உனக்கும் பேட்டினருக்கும் திருமணம் ஆனதை நினைத்து மிகவும் கவலையாகிவிட்டேன். உன் நிலை எண்ணி வருந்தினேன்.
உனக்கு நம்பிக்கை அளித்ததற்கு என்னை மன்னித்து விடு. மீனாட்சி, நான் உன்னை ஏமாற்றி விட்டேன். விதி நம்மை ஏமாற்றி விட்டது. இனி நீ என்னை தேடாதே. நான் எங்கே இருக்கிறேன், எனக்கு என்ன ஆனது என்று என்னை எண்ணி நீ வருந்தாதே. என்னை தயவு செய்து மறந்துவிடு. மறந்துவிட முயற்சி செய். இந்த கடிதம் உன்னை சேரும் பொழுது நான் உன்னை விட்டு வெகு தூரம் சென்றிருப்பேன். என்னை பற்றி நினைக்க வேண்டாம். நாம் விரும்பியவர்களை மணப்பதை விட நம்மை விரும்புவர்களை மணப்பது சிறந்தது என சொல்வார்கள். அந்த வகையில் நீ கொடுத்து வைத்தவள். உன்னை உயிருக்குயிராய் விரும்பிய வேட்டேனை மணந்து விட்டாய். அவன் கட்டிய தாலி உன் கழுத்தில் ஏறிய பிறகு நீ என்னை நினைத்துக் கொண்டிருப்பது சரியல்ல. என் நினைவுகளையும் என்னையும் மறந்துவிட்டு வேட்டையனுடன் வாழ்க்கையை தொடங்கு. நீ என்றும் அவனுடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கிறேன். இதுதான் யதார்த்தம் என்று புரிந்து கொள்வாய் என நம்புகிறேன். வேட்டையனிற்கும் உனக்கும் என்னுடைய திருமண வாழ்த்துக்கள். இப்படிக்கு சரவணன். எங்கிருந்து வந்திருக்கு? சீல் வேற சரியா தெரிய மாட்டேங்குது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ, என்ன பத்திரகாளி மாதிரி உக்காந்துருக்கா? பயங்கர டெரரா இருக்கலே. எஸ்கேப் ஆயிடுறா வேட்டையா, எஸ்கேப் ஆயிரு. ஐயோ, கூப்பிடுறாளே. எங்க போயிட்டு வர? வெளியில. உட்காரு. எதுக்கு? உட்காருன்னு சொல்றேன்ல. எடு அத. அதை எடு. நான் சொல்றதை எழுது. ஐயோ மீனாட்சி, நான் தமிழ் தப்பு தப்பா எழுதுவேன். எழுதுன்னு சொன்ன.
மீனாட்சிக்கு சரவணன் எழுதுவது. ஆ? மீனாட்சிக்கு சரவணன் எழுதுவது. சரவணனுக்கு மீனாட்சி எழுதுவதுன்னு தானே வரணும். சொன்னதை மட்டும் எழுது. மீனாட்சிக்கு சரவணன் எழுதுவது கரெக்டா இருக்கான்னு பாரு. சொல்லு. முதலில் என்னை மன்னித்து விடு. ஐயோ இருக்கட்டும் மீனாட்சி, நான் எதையும் மனசுல வச்சுக்க மாட்டேன். ஓ, அது எழுதணுமா? சாரி. போலீசிடமிருந்து தப்பித்த நான் வேறொரு ஆபத்தில் சிக்கிக்கொண்டேன். கொண்டேன். அப்புறம் அப்புறம் குடு. இன்னும் முடியலையே மீனாட்சி, இப்படிக்கே சரவணன் வரணுமே. ஐயோ, அப்படி என்னத்த பாக்குறான்னு தெரியலையே. மீனாட்சிக்கு சரவணன் எழுதுவாது. மோதலில் என்னை மானித்து வீடு. பேலிசிடமிருந்து தாப்பித்த நான் வீதியின் வாசத்தால் வெறு ஒரு ஆபத்தில் சக்கிக் கெண்டேன். நான் தான் சொன்னேனே மீனாட்சி, எனக்கு சரியா எழுத படிக்க வராதுன்னு. கேடிடா நீ. கண்டுபிடிச்சிருவேன்னு வேணும்னே தப்பு தப்பா கோழிக்கு இருக்கிற மாதிரி கிறுக்கி கொடுத்துருக்கல்ல. ஐயோ, என் கையெழுத்து அப்படிதான் இருக்கும் மீனாட்சி. அப்ப யார வச்சு இதை எழுதுன? என்னது இது? இந்த லெட்டரை யார வச்சு எழுதுன? ஐயோ, லெட்டர் எழுதுற அளவுக்குலாம் எனக்கு ஞானம் இல்லை மீனாட்சி. அதெல்லாம் இருந்திருந்தா மாமா எப்போ டேய், பார்த்தாங்களோ. நடிக்காத. சரவண எழுதுன மாதிரி எழுதி எனக்கு இதை அனுப்பி விட்டது நீதான் எனக்கு தெரியும். ஒரு வருஷமா நான் அவனை லவ் பண்ணியிருக்கேன். அவன் என்ன பேசுவான், எப்படி யோசிப்பான்னு எல்லாம் எனக்கு தெரியும். என்ன மறந்துட்டு வேட்டையன் கூட போய் வாழுன்னு அவன் எழுதின மாதிரி நீ லெட்டர் எழுதி அனுப்பிச்சிட்டா? நான் உன் கூட வந்து வாழ்ந்துருவேன்னு நினைச்சியா? என்ன மீனாட்சி இப்படிலாம் பேசுற? எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாது மீனாட்சி. கொன்று வேண்டாம் உன்னை. என் உணர்ச்சிகள் உனக்கு கேலி கூத்தா இருக்குல்ல. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. இன்னொரு தடவை என் சரவண விஷயத்துல இந்த மாதிரி ஏதாவது பண்ண உன்னை எரிச்சிருவேன். நாமளும் இந்த லெட்டர் எழுதல. அப்போ வேற யார் எழுதியிருப்பா? ஒருவேளை சரவணனே இந்த லெட்டர் எழுதியிருப்பாரோ? அப்படி இருந்தா என்ன எழுதியிருப்பாரு? இவ வேற எல்லாத்தையும் பீஸ் பீஸாக கிழிச்சு போட்டுட்டா. சரி, ஒட்ட வச்சாவது படிச்சுக்கோ. மீனாட்சி,
மீனாட்சி, நான் இன்னைக்கு சாயங்காலம் சென்னை கிளம்புறேம்மா. போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் பார்த்து சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். எப்படிம்மா இருக்கா? நான் உனக்கு சொன்ன விஷயம்லாம் நல்லாவே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் கடந்து போகுன்ற ஒரு வார்த்தையை உன் மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோ. முடிஞ்சா உன் வீட்டில் உன் கண்ணில் படுற மாதிரி நிறைய இடங்கள்ல அங்கங்க எழுதி வச்சுக்கோ. இதுதான் வாழ்க்கையோட யதார்த்தம். இது உனக்கு சீக்கிரமாவே புரிய வரும். நீ படிச்ச தெளிவான பொண்ணு. உனக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்து உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல. இது உன்னோட வாழ்க்கை. எப்படி நடந்துக்கிட்டா நல்லதோ அப்படி வாழ பழகிக்கோ. நான் கிளம்புறேம்மா. ஒரு நிமிஷம் மாமா. சொல்லுமா. உங்ககிட்ட இருந்து எனக்கு ஒரு உதவி வேணும். செய்வீங்களா? என்ன உதவி வேணும் சொல்லுமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன உதவி வேணும் சொல்லுமா. நான் கண்டிப்பா செய்யறேன். என் சரவணன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியணும். அவனுக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியணும். அவன் ஏன் என் கல்யாணத்தன்னைக்கு வரலன்னு எனக்கு தெரியணும். மீனாட்சி, ப்ளீஸ், உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரவணனை மறந்துட்டு கிடைச்ச வாழ்க்கையை வாழ பாருன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரவணனுக்கு என்ன ஆச்சு, அவன் எங்க இருக்கான்னு தெரியாம என் வாழ்க்கையில என்னால எதுவுமே பண்ண முடியாது மாமா. 24 மணி நேரமும் அவனுக்கு என்ன ஆச்சுங்கிறது தான் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த நினைப்புல இருந்து என்னால வெளியே வரவே முடியல. நான் வெளியே வரவும் விரும்பல. இன்னைக்கு காலையில எனக்கு சரவணன் பேர்ல ஒரு லெட்டர் வந்துச்சு. சரவணன் பேர்லையா? எங்க வந்துச்சு? அது தெரியல. ஆனா அந்த லெட்டரை சரவணன் எழுதலன்னு மட்டும் தெரியுது. எதை வச்சு அப்படி சொல்ற? அவன் எப்படி பேசுவான், என்ன முடிவெடுப்பான்னு எனக்கு தெரியாதா? சரி, அந்த லெட்டர்ல என்ன எழுதிருந்துச்சு? உன்னை உயிருக்குயிராய் விரும்பிய வேட்டையனை மணந்து விட்டாய். அவன் கட்டிய தாலி உன் கழுத்தில் ஏறிய பிறகு நீ என்னை நினைத்துக் கொண்டிருப்பது சரியல்ல. என் நினைவுகளையும் என்னையும் மறந்துவிட்டு வேட்டையனுடன் வாழ்க்கையை தொடங்கு. மீனாட்சி, ஒருவேளை அந்த லெட்டரை சரவணனை கூட எழுதியிருக்கலாம் இல்லையா? இதை நான் ஏன் சொல்றேன்னா, சரவணன் பொறுமையாக உட்காந்து ப்ராக்டிக்கலாக யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கலாம் இல்லையா? என்னம்மா? அந்த லெட்டரை நான் நம்ப தயாரா இல்ல. அந்த லெட்டர் சரவணன் எழுதுறது கிடையாதுன்னு நான் 100% நம்புறேன். ஆமா, என் சரவணனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்களேன். உங்களுக்கு அது தெரியாம இருக்காது. அவன் எங்க மாமா இருக்கான் இப்போ? தயவு செஞ்சு சொல்லுங்க ப்ளீஸ்.
மீனாட்சி, சரவணனை இன்னும் போலீஸ் தேடிட்டு தான் இருக்கு. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு போன சரவணன் இப்போ எங்க இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எங்க யாருக்குமே எதுவும் தெரியலம்மா. தாத்தாவும் பாட்டியும் இப்போ சென்னையில் போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்காங்க. நாங்கள் எல்லாருமே சரவணன் தான் தேடிட்டு இருக்கோம். நீ எத்தனை முறை கேட்டாலும் சரி, இதுதான் உண்மை. மாமா, மீனாட்சி என்னை நம்பு. சரவணன் கிடைச்சாலோ இல்லை அவனை பற்றி எந்த தகவல் தெரிஞ்சாலும் நிச்சயம் நான் உனக்கு தெரியப்படுத்துறேன். சரியா? உன் கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனால் ப்ராக்டிக்கலாக இதுக்கப்புறம் அழுது எந்த பிரயோஜனமும் கிடையாதுமா. நான் உங்க ஃபோன் காலுக்காக காத்துட்டு இருப்பேன். சரி, இந்த விஷயத்திலேயாவது நான் உங்களை நம்பலாமா? நிச்சயமா மீனாட்சி. சரி, நான் போயிட்டு வரேன்.